ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் OTFM 101.8. நேயர்கள் கேட்க போற இந்த நிகழ்ச்சி வழிகாட்டி. இன்றைய வழிகாட்டி நிகழ்ச்சியில் மீன் வளம் சார்ந்த படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் குறித்து பொன்னேரி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் லா சுருளிவேல் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். பனிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு மாணவர்கள் என்ன படிக்கலாம், எந்த துறையை தேர்வு செய்யலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. சோ அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில மீன்வளம் அப்படின்னா என்ன, மீன்வளம் சார்ந்த படிப்புகளும் அது சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளும் குறித்து இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் தர நம்ம கூட இருக்காரு முனைவர் லா சுருளிவேல் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். வணக்கம் மேடம், நன்றி. அகில இந்திய வானொலி நிலையம் ஊட்டி பண்பலை வானொலி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எனது பெயர் முனைவர் லா சுருளிவேல். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் உறுப்பு கல்லூரியான டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரியிலிருந்து பேசுகிறேன். நான் பணிபுரியும் துறை மீன்வள விரிவாக்கம், பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை. நான் இந்த உதவி பேராசிரியராக மீன்வள பொருளியல் வகுப்பு, புள்ளியியல் வகுப்பு, அது சார்ந்த விஷயங்கள் மாணவர்களுக்கு கற்பித்து தருகிறேன். என்னுடைய பயிற்சி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 9 வருடம், ஆராய்ச்சி மற்ற விஷயங்கள்லாம் அனுபவம் உண்டு. இதுதான் என்னை பத்தி சின்ன அறிமுகம். ஓகே சார், இப்போ மீன்வளம் சார்ந்த இந்த படிப்புகள் குறித்த எங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்க விளக்கம் தர போறீங்க. முதல்ல இந்த மீன்வள படிப்பு அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது குறித்து எங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க சார். மீன்வள படிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. இன்னைக்கு எத்தனையோ படிப்புகள் இருக்கு. எல்லா துறைகளும் ஒவ்வொரு வகையான படிப்புகளை அறிமுகம் செய்து வருகிறது. காலங்காலமாக அந்த படிப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. அதுல மீன்வளம் முக்கியமான ஒரு துறை, வளர்ந்து வரும் துறை. மீன்வளம் பேசும்போது அதோடைய முக்கியத்துவம் தெரியாம நம்ம அந்த படிப்புக்கு என்னென்ன படிப்புகள் இருக்குன்னு பேசுறது கூட ரெண்டாவது தான். மீன்வளம் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நாட்டுல மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடியதாக இருக்கட்டும், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதாக இருக்கட்டும், முன்னூட்ட சத்துக்களை உறுதி செய்வதாக இருக்கட்டும், ஏற்றுமதியிலும் சரி, மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதாக இருக்கட்டும், மீன்வளம் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. மீன்வளம் மூலம் நிறைய விஷயங்கள் நன்மை ஒரு பக்கம் இருக்கிறது, முக்கியமா மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவு நாம மீன்வளத்தை கவிழ்ச்சி துறையாக நம்ம பார்க்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல இதற்கான ஒரு தனி மினிஸ்ட்ரி, அமைச்சகம், தனி ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக்கீடு, அதற்கான ஒவ்வொரு மாநிலத்திலும் தனியான மீன்வள பல்கலைக்கழகம் உருவாகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது மீன்வளம் படிப்பு என்பது ஒரு முக்கியமான விஷயங்கள். மீன்வள கல்வியோட முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து சொல்லுங்க சார். கல்வி ஒரு மனிதனுக்கு ஆரம்ப கல்வியிலிருந்து அவருடைய பள்ளி, மேல்நிலை கல்வி, அதாவது ஒரு +2ன்றது ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருக்கு. அதுல ஒரு திருக்குறள்ல சொல்லணும்னா, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைப்பு. கல்வி என்பது ஒரு இருளை போக்கக்கூடியதா இருக்கும், வழிகாட்டியாக ஒரு அடுத்த கட்டத்திற்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கல்வி பெறுகிறது. அது முக்கியமாக மீன்வள கல்வியும் எல்லா கல்வியும் போன்ற ஒரு கல்விதான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பசித்தவனுக்கு மீனை உண்ண கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அது மீன்வள கல்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே கல்ல 2 மாங்கா மாதிரி. ஒண்ணு, நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி, ஒரு மனிதனுக்கு எப்படி தொழில் துவங்குவது, எப்படி அரசு துறையிலும் சரி, தனியார் துறையிலும் சரி சுயமாக தொழில் துவங்குவதுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அது இல்லாம நாம அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகள்ல கலந்து கொண்டு வெற்றி அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் மீன்வள கல்வி தருகிறது. அப்ப எல்லா இடத்திலுமே மீன்வளம் கல்வி ரீதியாக, தொழில் ரீதியாக முக்கியத்துவம் பெற்று வருகிறது. இந்த மீன்வள கல்வி படிப்புல என்னென்ன கூறுகள் இருக்கு, என்னென்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு பேசிக்கா சொல்லுங்க சார். அதுல மீன்வள படிப்பு மீன் உற்பத்தி, மீன் வளர்ப்பு, மீன் மேலாண்மை, பதப்படுத்துதல்,
போன்ற அறிவியல் பூர்வமான படிப்பாகும். இதுல பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்பு முறைகள், அக்வாகல்ச்சர்னு சொல்லுவாங்க, கடலியல் சார்ந்த விஷயங்கள், நன்னீர் மீன் வளர்ப்பு சார்ந்த விஷயங்கள், மீன் நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மீனவருடைய வாழ்வாதாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மீன்பிடி தொழில்நுட்பம், மீன் உணவு பதப்படுத்தல் போன்ற பல விஷயங்கள் இந்த மீன்வள படிப்புல கற்றுத்தரப்படுகிறது. ஓகே சார், இப்பதான் ரீசெண்டா 12th ரிசல்ட் வந்திருக்கு. சோ இந்த 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இந்த மீன்வள கல்வி படிப்புல சேருவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு, அவங்களுடைய மார்க் பேசிக்ல, அவங்களுடைய சப்ஜெக்ட் பேசிக்ல என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றது குறித்து சொல்லுங்க சார். மீன் வளத்தை பொறுத்தளவு நீங்க +2 தான் குவாலிஃபிகேஷன். +2 குவாலிஃபிகேஷன்ல 2 விஷயம். ஒன்று பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் இளநிலை மீன்வள அறிவியலை பொறுத்தளவு +2 முடிச்சுட்டு அதுல நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி பயாலஜி சப்ஜெக்ட் படிச்சவங்கள எலிஜிபிள். இதுலயே பாத்தீங்கன்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லயும் ICAR எக்ஸாம் எழுதி அதுல CUT எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட இடஒதுக்கீடு உண்டு. அதே மாதிரி ஸ்டேட் லெவல்ல நடத்தக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் நடத்தக்கூடிய கால்ஃபார் பண்ணி அதுல மார்க்கின் அடிப்படையில, மதிப்பெண் அடிப்படையில தான் அவங்க அட்மிஷன் போடுறாங்க. இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா +2 தான். +2ன்னு பார்க்கும்போது நீங்க ஒவ்வொரு வகையான டிகிரி, உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா BFSC படிக்கிறீங்க, BFSC சேரணும்னு விரும்புனீங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல், தாவரவியல் இந்த மாதிரி படிப்பு, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, அது இல்லாம அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், இது இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவங்கெல்லாம் எலிஜிபிள் BFS. அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் எனி ஒன் ஆஃப் தி எலக்டிவ் சப்ஜெக்ட், பயோடெக்னாலஜியா இருக்கலாம், மைக்ரோ பயாலஜியா இருக்கலாம், பயோகெமிஸ்ட்ரியா இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம், ஹோம் சயின்ஸா இருக்கலாம், அக்வாகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இன்ஃபர்மேட்டிக் பிராக்டிசஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே BFSC சேர்வதற்கான எலிஜிபிள். மெயினா பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி மெயினான சப்ஜெக்ட். சிலருக்கு பயாலஜியோட, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட இந்த மாதிரி நான் சில ஒரு எனி ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட், எலக்டிவ் சப்ஜெக்ட் ஏதாவது இருந்தாலும் கூட எலிஜிபிள். ஸோ பயாலஜி ரொம்ப முக்கியம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, பயாலஜி முக்கியம். அதே மாதிரி பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இருக்கு, அதுவும் 4 வருட படிப்பு தான். அதுக்கு எலிஜிபிள் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதே மாதிரி நீங்க மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேட்டிக் பிராக்டிசஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் எலிஜிபிள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா BFSC பொறுத்தளவு மொத்தம் 4 வருட படிப்பு. நான் சொன்ன தகுதிகள் இளநிலை மீன் அதோட பொறியியல், பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் 4 வருட படிப்பு தான். அதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன குவாலிஃபிகேஷன் தான் மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுல பாத்தீங்கன்னா பிடெக் பயோடெக்னாலஜி அது பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் சுயநிதி பிரிவுல வரக்கூடியது. நீங்க BFSCயும் பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்கும் ரெகுலர் கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ். ஓகே சார், மீன்வள படிப்புல சேருவதற்கான தகுதிகள் குறித்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. இந்த மீன்வள படிப்பு குறித்து இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்ட பிறகு தொடர்ந்து நினைந்திருங்கள். இது உங்கள் OTFM 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட். உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம், நினைவுகள் பல சுமக்கும், நிஜத்தினில் எது நடக்கும், விரல் நீட்டும் திசையில் ஓடாது நதிகள், விதி போகும் திசையில் நீ ஓடு, உன்னை வாட்டி எடுக்கும் துன்பம் 100 இருக்கும், தடை 100 கடந்து போராடு. உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம்.
கடலினில் கலந்திடும் துளியே கவலை எதுக்கு? அலையுடன் கலந்து நீ ஆடு, வாழ்க்கை உனக்கு. உறவுகள் இனி உனக்கு எதுக்கு? உலகம் இருக்கு. வலிகளை தாங்கிடும் கல்லில் சிலைகள் இருக்கு. அலைகள் அலைக்கழிக்கும் ஓடம்தான் கடலை தாண்டி வந்து கரையேறும். ஊசி துளைக்கும் துணி மட்டும்தான் உடுத்தும் ஆடை என்று உருவாகும். இருளில் இருந்தே வெளிச்சம் பிறக்கும் எப்போதும். உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம். நினைவுகள் பல சுமக்கும், நிஜத்தினில் எது நடக்கும்? கனவுகள் சுமந்திடும் மனமே உறக்கம் எதற்கு? இருக்குது உனக்கு ஒரு பாதை, நடக்க தொடங்கு. தயக்கங்கள் இனி உனக்கு எதுக்கு? துணிந்த பிறகு நடப்பது நடக்கட்டும், வாழ்வில் கடக்க பழகு. இடிகள் இடிக்கும் அந்த வானம்தான் உடைந்து விழுவதில்லை எப்போதும். அடியை தாங்கிக் கொள்ளும் நெஞ்சம்தான் அடுத்த அடியை வைத்து முன்னேறும். நினைப்பின் படியே எதுவும் நடக்கும் எப்போதும். உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம். நினைவுகள் பல சுமக்கும், நிஜத்தினில் எது நடக்கும்? விரல் நீட்டும் திசையில் ஓடாது நதிகள். விதி போகும் திசையில் நீ ஓடு. உன்னை வாட்டி எடுக்கும் துன்பம் 100 இருக்கும். தடை 100 கடந்து போராடு. நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்ததான் இப்போ இந்த மீன்வள படிப்புல சேருவதற்கான தகுதிகள் குறித்து சொன்னீங்க. 12ஆம் வகுப்பிற்கு பிறகு இயற்பியல், வேதியியல், தாவரவியல், உயிரியல் துறை மாணவர்கள் வந்துட்டு சேரலாம் அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ இந்த அறிவியல் பாடப்பிரிவுகளை தவிர்த்து இந்த காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி இந்த குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்ண முடியுமா? அது குறித்து சொல்லுங்க சார். நிச்சயம் மேடம். அதுல பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி செல்ஃப் சப்போர்ட்டிங் சுயநிதி மோட்ல படிக்கக்கூடியது. அது பிஓக் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு ஒரு படிப்பு இருக்கு. அதுவும் நம்ம +2ல எனி சப்ஜெக்ட் +2ல எந்த குவாலிஃபிகேஷனா இருக்கலாம். அது வந்து எலிஜிபிள். அதே பிஓக் இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் இருக்கு, பிஓக் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆவரேஜ் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் மார்க்ஸ் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட்ல எனி ஹையர் எஜுகேஷன் ஸ்ட்ரீம் தான் நமக்கு குவாலிஃபிகேஷனா கொடுத்துருக்கு. நீங்க மெயினா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் பிஎஃப்எஸ்சிக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி உள்ளவங்க பிடெக் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி மற்ற சோசியல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, பிசிக்ஸ் இந்த மாதிரி படிச்சவங்க வந்து இந்த பிபிஏ படிக்கிறதுக்கு எலிஜிபிள் மேடம். ஓகே சார். இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றதுக்கும் 12ஆம் வகுப்பிற்கு பிறகு அறிவியல் பாடப்பிரிவுகள் படிச்ச மாணவர் கூட இந்த சோசியல் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுகள் படிச்ச மாணவர்களும் சில கோர்சஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது குறித்து ரொம்பவே ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. அடுத்ததா இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குங்களா? இவ்வளவு மார்க் எடுத்திருந்தா தான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும் அப்படி ஏதாவது இருக்குங்களா? அதை பத்தி சொல்லுங்க சார்.
நிச்சயம் வந்து +2ல வந்து நீங்க மினிமம் மார்க் எடுக்கணும். மினிமம் மார்க்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நீங்க பிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கோட்டா வைஸா இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓபன் கேட்டகரி காம்படிஷனா இருந்தா நீங்க 55% எடுத்திருக்கணும். அதே பேக்வர்டு கிளாஸோ இல்ல பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீமா இருந்தீங்கன்னா 50%. அதே மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் சொன்னா 45%. நீங்க SC ST SCA இந்த மாதிரினா எது மினிமம் பாஸ் பண்ணாலே போதுமானதான். 4 சப்ஜெக்ட்ல குவாலிஃபைடு ஆனாலே போதுமானதான். எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் பிஎஃப்எஸ்சிக்கும் பிடெக் கோர்சஸ். ஓகே சார், இப்போ இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குங்களா? இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றது குறித்து கால்ஃபர் பண்ணிருக்காங்களா? எவ்வளவு நாள் வரைக்கும் டைம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். என்ட்ரன்ஸ்ன்றது கிடையாது, கால்ஃபர் பண்ணுவாங்க. இப்ப கால்ஃபர் பண்ணிருக்காங்க. மீன்வள அறிவியல் படிப்பு இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை அறிவிப்பு வந்திருக்கு. அதுக்கு 15/5/2026 கால்ஃபர் ஆச்சு. அதுல இருந்து 14/6 தேதி ஜூன் மாசம் வரைய டைம் கொடுத்திருக்காங்க. 6 மணி வரைய நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல நீங்க ஃபில் பண்ணி சமர்ப்பிச்சீங்கன்னு சொன்னா மார்க் பேஸ்ல வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வரும். அதை நீங்க அதன் அடிப்படையில் நீங்க கல்லூரியை தேர்வு செஞ்சுக்கலாம். ஓகே சார், இப்போ இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு இந்த மாதம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி 6 மணி வரைக்கும் ஆன்லைன் வழியா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தகவலை சொல்லியிருக்கீங்க. இதை கேட்டுட்டு இருக்க நிறைய மாணவர்களுக்கு இது வந்து ரொம்பவே பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்ட பிறகு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் OTFM 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள். காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். ஒளி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம் கண்
வாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனிதா உன் மனதை கீறி விதை போல மரமாகும். அவமானம் படு தோல்வி எல்லாமே உறவாகும். தோல்வியின்றி வரலாறா, துக்கம் என்ன என் தோழா. ஒரு முடிவிருந்தால் அது தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்த கேள்வி, 12th அப்புறமா வேற ஒரு டிகிரி நாங்க முடிச்சிட்டோம், ஆனா இப்ப இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் மீண்டும் இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்ண முடியுங்களா சார்? இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் +2 தான். அதுக்கடுத்து நீங்க எத்தனை டிகிரி வேணும் படிச்சுட்டு நீங்க வரணும்னா வரலாம். ஆனா ஏஜ் லிமிட்டும் அதுக்கு உண்டு. அது ஏஜ் லிமிட்டும் மற்றபடி நீங்க +2 தான் எலிஜிபிள். நீங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு எஸ்சி எஸ்டிக்கு எஸ்சிஏ கேண்டிடேட் நோ ஏஜ் லிமிட். அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 21 வயசு, மாற்றுத்திறனாளிகளுக்கு 26 வயது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசு ஜிஓ பிரார அவங்களோட ஏஜ் லிமிட் வருது. ஓகே சார், இதுல ஜாயின் பண்றதுக்கு ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வரம்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா இந்த மீன்வள படிப்பு அப்படின்றது ரெகுலரா மட்டும் தான் படிக்க முடியுங்களா, இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைதூர கல்வி மூலமா படிக்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க சார். ரெகுலர் மோடு தான் மேடம். முக்கியமா தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இளநிலை மீன்வள அறிவியல் படிப்புகளை வழங்குது. அது இல்லாம நீங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ரெகுலர் மோடு தான். தூத்துக்குடியில ஒரு கல்லூரி இருக்கு, தலைஞாயிறுல ஒரு கல்லூரி இருக்கு, அதே மாதிரி பொன்னேரியில ஒரு கல்லூரி இருக்கு. இது இல்லாம பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கு கன்னியாகுமரியில ஒரு கல்லூரி இருக்கு. ஓகே சார், இப்போ இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றதுக்கான தகுதிகள், அடிப்படையான விஷயங்கள் என்ன என்பது குறித்து நிறைய பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் இந்த மீன்வள படிப்பு படிக்கிறதுக்கான பாடப்பிரிவுகள் என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இளநிலை மீன்வள அறிவியல் பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, 4 வருட படிப்பு. அதே மாதிரி பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் 4 வருட படிப்பு. இது ரெண்டுமே ரெகுலர் மோட்ல படிக்கக்கூடியது. மற்றது செல்ஃப் பைனான்ஸ்ன்ற பிரிவுல சுயநிதியில வரக்கூடியது பாத்தீங்கன்னா இளநிலை உயிர் தொழில்நுட்பவியல் பிடெக் பயோடெக்னாலஜி இருக்கு, 4 வருட படிப்பு தான். அதே மாதிரி நீங்க பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அதுவும் 4 வருட படிப்பு தான். அதே மாதிரி நீங்க பிபிஏ அது இளநிலை வணிக நிர்வாகவியல் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு 4 வருட படிப்பு சுயநிதியில வரக்கூடியது. அதே மாதிரி இளநிலை தொழிற்கல்வி பிஓக்கு வரக்கூடிய அது 3 வருட படிப்பு. அதே மாதிரி நீங்க பிஓக்கு இளநிலை தொழிற்கல்வி துறையை பொறுத்தளவு அது 3 வருட படிப்பு. இளநிலை தொழிற்கல்வி பொறுத்தளவு மீன்பிடி தொழில்நுட்பம் பிஓக்கு வரக்கூடியது அது ஒரு 3 வருட படிப்பு. அது இல்லாம நீங்க 1 மாதம் சர்டிபிகேட் கோர்ஸ் அப்பப்ப தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் ஆஃபர் பண்ணுவாங்க. சர்டிபிகேட் கோர்ஸ் அப்ளிகேஷன் வரதை பொறுத்து கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, அது ரேரானது. இது இல்லாம அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க மற்ற மத்திய பல்கலைக்கழகம் பார்க்கும்போது நீங்க சில தனியார் பல்கலைக்கழகம் இப்ப நீங்க வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா ஒரு தனியார் பல்கலைக்கழகம் பிஎஃப்எஸ்சி 4 வருட படிப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி எம்எஃப்எஸ்சி அக்வாகல்ச்சருக்கு பொறுத்தளவு போபால்ல மத்திய பிரதேசல ஒரு பல்கலைக்கழகம் எம்எஃப்எஸ் ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி
பிஎஸ்சி இன் ஃபிஷரி சயின்ஸ் வந்து 3 வருட படிப்பு உத்தரப்பிரதேசத்துல ஒரு பல்கலைக்கழகம் ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி சில பல்கலைக்கழகங்கள் வந்து அக்வாகல்ச்சர் எம்எஸ்சி இன் அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்லி சில கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. பிஎஸ்சி ஃபிஷரி சயின்ஸ் சில தனியார் கல்லூரிகள் வெளி மாநிலங்கள்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மீன்வளத்தை பொறுத்தளவு தமிழ்நாட்டுல ஸ்டாண்டர்டான கோர்ஸ் பிஎஃப்எஸ்சி அண்ட் பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், இது ரெண்டும் மீன்வளத்துல முக்கியமா உள்ள படிப்புகள். இதுல டிப்ளமோ கோர்ஸ் இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா டிப்ளமோ கோர்ஸும் தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டியும் அது 1 வருட படிப்பு. டிப்ளமோன்னு சொன்னா அது லா ரிலேட்டடா வரும். முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபிஷரிஸ் லா அண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி கோர்ஸ் வந்து சட்ட பல்கலைக்கழகம், எக்ஸாக்டா சொல்றதா இருந்தா தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள பல்கலைக்கழகம் இப்ப போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபிஷரிஸ் லா அண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி இப்ப இந்த வருடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மீன் வளத்துல அப்டேஷன் நடப்புல உள்ள விஷயங்கள் சேர்த்து சொல்லக்கூடியதா இருந்தா இந்த கோர்ஸையும் சேர்த்து சொல்லலாம். ஓகே சார், மீன்வள படிப்புல இருக்க இந்த பாடப்பிரிவுகள் பத்தி ரொம்பவே தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு. மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே, வந்து முனகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் கண்ணீர் துவைக்கும் அருவிகளே, இயற்கை தாயின் மடியை பிரிந்து இப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாயிருந்து, பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே, தண்ணீரில் மலரும் சிவப்பு தாமரையில் சேறு மணப்பதில்லை, பூவின் ஜீவன் மணக்கிறது, வேரை அறுத்தாலும் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை, அறுத்த நதியின் மேல் மரங்கள் ஆனந்த பூச்சொரியும், தாமரை பூவாய் மாறேனோ ஜன்ம சாபல்யங்கள் காணேனோ, மரமாய் நானும் மாறேனோ என் மனித பிறவியில் உயேனோ, பருகும் வண்ணங்களை பனித்துணையாகேனோ, மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே,
மேகம் உற்பத்தியானாலும் உப்பு தண்ணீரை மேகம் ஒருபோதும் சிந்தாது. மலையில் விழுந்தாலும் சூரியன் மரித்து போவதில்லை. நிலவு கூலியூட்டி தன்னை நீட்டித்துக் கொள்கிறதே. மேகமாய் நானும் மாறேனோ, அதன் மேன்மை குணங்கள் காண்பேனோ. சூரியன் போலவே மாறேனோ, என் ஜோதியில் உலகை ஆளேனோ. ஜனனம் மரணம் அறியா வண்ணம் நானும் மழை துளியாகேனோ. மூங்கில் காடுகளே கண்டு முனகும் பாடல்களே. தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே. இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாய் இருந்து. பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து. நிகழ்ச்சியில அருமையான ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்ததா இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகள் குறித்து படிக்கிறதுக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்ல எந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். மீன்வள அறிவியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் தான் அந்த கோர்ஸ் பிரதானமா வழங்கிட்டு இருக்கு. இளநிலை மீன்வள அறிவியல், முதுநிலை மீன்வள அறிவியல், அதே மாதிரி பிஓ தொழிற்கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி நீங்க பிஹெச்டி முனைவர் பட்ட வரிய தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த மீன்வள கல்வி பிரதானமா வழங்கிட்டு இருக்கு. இது இல்லாம மற்ற பல்கலைக்கழகம், நீங்க மத்திய பல்கலைக்கழகங்கள் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் எஜுகேஷன், அது வந்து மாஸ்டர் டிகிரி போறது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஎஃப்எஸ்சி ஆஃபர் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்லி அரசு கல்லூரி சென்னையில ஆஃபர் பண்றாங்க. மற்றபடி பிரதானமா மீன்வளத்திற்கான ஒரு பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம், இது நாகப்பட்டினத்துல இயங்கிட்டு இருக்கு. இதோடைய உறுப்பு கல்லூரி பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமா வந்து பொன்னேரி, தலைஞாயிறு, தூத்துக்குடி, அதனால தனியார் கல்லூரி கன்னியாகுமரியில, இதெல்லாம் பிஎஃப்எஸ்சி. இதுல பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியும் எம்எஃப்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா 3 கல்லூரிகள்ல பிரதானமா பிஹெச்டி முனைவர் பட்ட ஆய்வும் இந்த கல்லூரிகள்ல வழங்கப்பட்டு வருகிறது. இது இல்லாம நீங்க மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மத்திய பல்கலைக்கழகம் பார்க்கும்போது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் எஜுகேஷன் மும்பையில இருக்கு, மத்திய மீன்வள கல்வி நிலையம். இது பாத்தீங்கன்னு சொன்னா எம்எஃப்எஸ்சி மாஸ்டர் டிகிரி வழங்குறாங்க, முனைவர் பட்டம் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்காக. ஒவ்வொரு மாநிலத்திலையும் கேரளாவில் ஒரு கல்லூரியில இருக்கு பல்கலைக்கழகம் பிரதானமா இயங்கிட்டு இருக்கு. கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஓசன் ஸ்டடிஸ் பிஎஃப்எஸ்சி, எம்எஃப்எஸ்சி, பிஹெச்டி ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க மற்ற மாநிலங்கள்ல நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனி பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு இயங்கி கொண்டு வருகிறது. இப்ப சமயத்துல இந்தியாவிலே முதல் கல்லூரி, மீன்வளத்திற்கான கல்லூரின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மங்களூர்ல காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில வந்து பிஎஃப்எஸ் ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு பல்கலைக்கழகம், அதன் கீழே பல்வேறு படிப்புகள், அதுல இளநிலை, முதுநிலை, முனைவர் பட்ட வரிய இயங்கிக்கிட்டு வருது. ஓகே சார், இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகள் குறித்த பல்கலைக்கழகங்கள் எங்கெங்க இருக்கு என்ன அப்படின்றத பத்தி ரொம்பவே விளக்கமா சொன்னீங்க. அடுத்ததா இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க மாணவர்களுக்கு வந்து இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகள் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கும். இருந்தாலும் ஃபீஸ் எல்லாம் வந்து கல்வி கட்டணங்கள் எவ்வளவு இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா தோணும். சோ இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகள் படிக்கிறதுக்கு கல்வி கட்டணங்கள் எவ்வளவு வரும் எப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். மீன்வள கல்வியை பொறுத்தளவு நீங்க இளநிலை மீன்வள அறிவியல் படிக்கிறதுக்கு மற்ற அரசு, மாநில அரசு நிறுவனங்களை தர இடஒதுக்கீடு இதுக்கும் பொருந்தும். அதுல கல்வி கட்டணம்னு பார்க்கும்போது மற்ற கோர்ஸ், மெடிக்கல், மற்ற இதெல்லாம் ரொம்ப ஒப்பிடும்
போது இது குறைவு தான். நீங்க உதாரணத்துக்கு பிஎஃப்எஸ்சி அல்லது பிடெக் கோர்ஸுக்கு ஒரு கோர்ஸ் 4 வருடம் ஒரு மாணவர் படிக்கிறாருன்னு சொன்னா அது as per the நீங்க ப்ராஸ்பெக்டஸ் உள்ளபடி நீங்க ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னு சொல்லும் போது 47,025 ரூபா ஒரு பிடெக் பிஎஃப்எஸ்சி அல்லது பிடெக் பிஷரிஸ் இன்ஜினியர் 4 வருட படிப்புக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் அதே கோர்ஸ் நீங்க செல்ஃப் ஃபைனான்ஸ் சுயநிதியில படிக்கிறீங்கன்னு சொன்னா 3,47,025 ரூபா வரைய 4 வருடங்களுக்கு செலவாகுது. ஒவ்வொரு செமஸ்டருக்கு வேறுபடும், சேர்த்து நான் சொல்றேன். இதே மாதிரி நீங்க பிடெக் பிஓக்கு பிபிஏ இந்த கோர்ஸுகளுக்கு பாத்தீங்கன்னா அதுவும் சுயநிதி திட்டங்கள் வரக்கூடியதா. அதுக்கு 2,07,025 ரூபா வரைய 4 வருடங்களுக்கு சேர்ந்து ஃபீஸ் வருது. நீங்க 3 வருடங்கள் பிஓ கோர்ஸ் படிக்கிறதா இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு 53,550 ரூபாய். இது ப்ராஸ்பெக்டஸ்ல உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அந்த ப்ராஸ்பெக்டஸ் போய் நான் சொல்றேன். இது கட்டண விவரங்கள். மீன்வளம் சார்ந்த படிப்புகளுக்கான கல்வி கட்டணங்கள் பற்றி சொன்னீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு. தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா நடந்தால் ஆறு எழுந்தால் அருவி நின்றால் கடலல்லோ சமைந்தால் குமரி மணந்தால் மனைவி பெற்றால் தாயல்லோ சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே தினமோதும் கரை தோறும் படாரும் இசை பாடும் கங்கை வரும் யமுனை வரும் வைகை வரும் பொருணை வரும் காதலி அருமை பிரிவில் மனைவியின் அருமை மறைவில் நீரின் அருமை அறிவாய் கோடையிலே வெட்கம் வந்தால் உறையும் விரல்கள் தொட்டால் உருகும் நீரும் பெண்ணும் ஒன்று வாழையிலே தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வளைவுகள் அழகு உங்கள் வளைவுகள் அழகு மெல்லிசைகள் படித்தல் மேடு பள்ளம் மறைத்தல் நதிகளின் குணமே அது நங்கையின் குணமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே
தனனதீம் தனனதிரனா தீம் தனனதீம் 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 தனனதிரனா தீங்கனியில் சாராகி பூக்களிலே தேனாகி பசுவினிலே பாலாகும் நீரே தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகே தாயாகும் பெண்ணே பூங்குயிலே பூங்குயிலே பெண்ணு மாறும் வடிவம் மாறக்கூடும் நீர் நினைத்தால் பெண் நினைத்தால் கரைகள் யாவும் கரைந்து போகக்கூடும் நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே தீம் தனனதீம் 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 தனனதிரனா தீம் தனனதீம் 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 தனனதிரனா ஒரு இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிகாட்டி நிகழ்ச்சியில மீன்வளம் சார்ந்த படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் குறித்து பொன்னேரி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் லா சுருளிவேல் அவங்க கூட பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் இப்போ மீன்வளம் சார்ந்த படிப்புகள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த மீன்வள கல்வி படிப்பு படிப்பதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். என்பது ஒரு நாட்டுல ரொம்ப பிரதான துறையா இருக்கு. முக்கியமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, நிறைய பேருக்கு உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறுதி செய்யக்கூடிய நிலையில இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இப்ப மனிதனுக்கு நிறைய முன்னாடி இருந்த நிலையில விட தனியான பட்ஜெட், தனியான ஒரு மினிஸ்ட்ரி இயங்கிட்டு இருக்கு. தனியா அரசு திட்டங்கள் மீனவர்களுடைய நலனுக்காக, மீன்வள கல்வியை ஊக்குவிப்பதற்காக, மீன்வளம் சார்ந்த ஆராய்ச்சிகளை மேம்படுத்துவதற்காக முக்கியத்துவம் தரப்பட்டு வருகிறது. ஆரம்பத்துல மங்களூர்லயும் தூத்துக்குடியில இருந்த கல்லூரி இது தனித்தனி பல்கலைக்கழகமா உருவாக்கப்பட்டு இன்னைக்கு நிறைய மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இது ஒரு வளர்முகத்துல இருக்கக்கூடிய ஒரு துறை, வளர்முகத்துல உள்ள ஒரு படிப்பு. அதனால இது எல்லா வகையிலையும் ரொம்ப முக்கியத்துவம் பெற்று வருகிறது. அதனாலதான் இது சன்ரைஸ் செக்டார்னு சொல்லிட்டு வரோம். அதனால மீன் என்பது ஒரு உணவுப் பொருள் மட்டுமல்ல, அது ஒரு முக்கியமான வர்த்தக பொருள். அது சார்ந்த ஆராய்ச்சிகள், அது சார்ந்த கல்வி இப்ப ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது. எதிர்காலத்துல மக்கள் தொகைக்கு பெருக்கத்திற்கேற்ப உணவு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறதுனால அது சார்ந்த கல்வி, வேலை வாய்ப்பு அதிகரிச்சுட்டு வர்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததா மீன்வளம் சார்ந்த படிப்புகள் படிக்கிறது மூலமா வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். மத்திய மற்றும் மாநில அரசுகள்ல வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயம் வேலை வாய்ப்புகள் மற்ற படிப்புகளை விட சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு, வளர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க ஒரு பிஎஃப்எஸ்சி முடிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க எனி டிகிரிலையும் நீங்க எலிஜிபிள் ஆகிடுறீங்க. ரெண்டாவது தொழிற்கல்வி உங்ககிட்ட இருக்கு. நீங்க தொழிற்கல்வின்னு பார்க்கும்போது முக்கியமா பிஎஃப்எஸ்சி முடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க மீன்வள உதவி ஆய்வாளர், மீன்வள ஆய்வாளர், மீன்வள உதவி இயக்குனர், அதே மாதிரி நீங்க அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ல உயர்ந்துகிட்டே போலாம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுல இருந்து தேர்வு செய்யக்கூடிய நிலைதான். அதே மாதிரி மத்திய அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கடல்சார் எம்பேடா அப்படின்னு சொல்லுவோமா, கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம், அதே மாதிரி நீங்க மீன்வளம் சார்ந்த ஆராய்ச்சி மையங்கள் நிறைய இருக்கு. அதுல நீங்க வேலைக்கு போகலாம். அதே மாதிரி நீங்க ஃபார்ம் மேனேஜர், பண்ணை மேலாளரை போகலாம். சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க, SMS. நீங்க வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒவ்வொரு ஐசிஆர் நிறுவனங்கள்ல வந்து ஒவ்வொரு அது வேளாண்மை பல்கலைக்கழகமா இருக்கட்டும், கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகமா இருக்கட்டும், இதுல பாத்தீங்கன்னா அதுல சம்பந்தமான ஆராய்ச்சி மையங்கள்ல நீங்க வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்டாவோ போலாம். இது இல்லாம மத்திய நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சயின்டிஸ்டா போலாம். அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ் பாஸ் பண்ணிட்டு அது மாஸ்டர் டிகிரி முடிக்கணும். அது முடிச்சுட்டு நீங்க சயின்டிஸ்டா போலாம். அதுல நீங்க இப்ப சூப்பர்வைசரா உள்ள உதவி பேராசிரியரா நீங்க போலாம், சயின்டிஸ்டா போலாம், ஃபார்ம் மேனேஜர், அதே டெக்னிக்கல் ஆபீசரா போலாம். அதுல நிறைய இந்த மாதிரி அதோட மீன்வளம் சார்ந்த தகுந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு மத்திய அரசுலயும் சரி மாநில அரசுலயும் சரி வேலைக்கு போறதுக்குனால சூழல் நிறையவே இருக்கு. ஓகே சார், இப்போ இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகள் படிச்சா வங்கி துறைகள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பொதுத்துறை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல வேளாண்மை கடன் அதிகாரி, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆபீசர், அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அக்ரி படிச்சவங்களுக்கு மட்டும் இருந்து இப்ப பிஷரிஸ்க்கு ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு பேங்க்லயும் ஸ்பெஷலிஸ்ட் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒண்ணு. அது இல்லாம இவங்க வந்து எனி டிகிரியில எக்ஸாம் எழுதி வங்கி மேலாளரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம சின்ன சின்ன சார்ந்த மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூட்ல வந்து யார் கடன் தரலான்றது பிரைவேட் இதுலயும் பிஎஃப்எஸ்சி படிச்சவங்களையும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோடைய வளர்ச்சி வளர்முகத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு துறையும் ஏன் கல்வி முடித்தவர்களுக்கு ஒரு ஜாப் கிரியேட் பண்ணக்கூடிய சூழலை உருவாக்கிருக்கு. அது ஒரு வளர்முகத்துல தான் இருக்கு. வங்கித்துறை இல்லாம தொண்டு நிறுவனங்கள், என்ஜிஓஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ், ஐஸ் பிளான்ட், அது மாதிரி நம்ம அப்படியே அடுக்கிக்கிட்டே போலாம். வேலை வாய்ப்பை பொறுத்தளவு அரசு துறை, தனியார் துறை, சுயமா தொழில் துவங்குவதற்கு, ஆலோசகர்களா போறதுக்கு, நபார்ட் வங்கியில வந்து நீங்க ஒரு மேனேஜரா போறதுக்கு, மீன்வளம் சார்ந்த நிறுவனங்கள்ல வேலைக்கு போறதுக்கு எல்லா விதத்துலயுமே வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஓகே சார், மீன்வள படிப்பு சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து அருமையான தகவல்களை கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.
நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். மீன்வளம் சார்ந்த படிப்புகள்ல வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அரசு துறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தனியார் துறைகள்லயும் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ அந்த தனியார் துறைகள்ல எந்த விதமான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். எப்படி நீங்க அரசு துறையில மத்திய அரசு, மாநில அரசு கல்வி நிறுவனங்கள்ல, ஆராய்ச்சி மையங்கள்ல, வங்கிகள்ல வேலை இருக்கோ, அதே மாதிரி நீங்க வந்து தனியார் துறையிலயும் நல்ல வேலை வாய்ப்புகளா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பண்ணை மேலாளர்களா போலாம், அது இல்லாம நீங்க ஒரு ஆலோசகர்களா போலாம். அதே மாதிரி நீங்க மீன் தீவன தயாரிப்பு நிறுவனங்கள்ல வேலைக்கு போலாம். கடல் உணவா இருக்கட்டும், நன்னீர் மீன் உணவு, மீன் சார்ந்த மீன் உணவு தயார்படுத்தும் நிறுவனங்கள்ல வேலைக்கு போலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபீசரா போலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஏற்றுமதி மீனை அப்படியே விற்கிறத விட மீனை மதிப்பூட்டிய உணவுப் பொருட்களை மாற்றி விற்கும் போது அதன் மதிப்பு அதிகமா இருக்கு, பன்மடங்கு அதிகமா இருக்கு. அதனால அது சார்ந்த ஆராய்ச்சிகள், அது சார்ந்த ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களா இருக்கு. அதுல நீங்க குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபீசர், ப்ராசஸிங் யூனிட்ல வேலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். ஓகே சார், இப்போ அடுத்ததா இந்த வெளிநாடுகள்ல மீன்வளம் சார்ந்த படிப்புகளுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். நிச்சயம். இப்ப வெளிநாடுகள்ல பொறுத்தளவு சர்வதேச அளவுல கடல் உணவுக்கான தேவை அதிகரிச்சுட்டே வருது. இப்ப போர்னால சில காரணங்களால ஏற்றுமதி கொஞ்சம் தடைபடுதே ஒழிய இயல்பான சூழ்நிலையில ஏசியாவுல உற்பத்தி செய்யக்கூடிய மீன்களுக்கு அதிகமான தேவை இருந்துகிட்டு இருக்கு. அது சார்ந்த வேலை வாய்ப்பும் அதிகமாவே இருக்கு. நார்வே, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, வளைகுடா நாடுகள்ல பாத்தீங்கன்னா அதிநவீன மீன் வளர்ப்பு பண்ணைகள்ல இந்தியாவில, தமிழ்நாட்டுல படிச்சவங்களுக்கு பிஎஃப்எஸ்சி படிச்சவங்க, மீன் வளம் சார்ந்த படிப்புகள் படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வெளிநாடுகளில் உள்ள ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல இந்திய மீன்வள பட்டாதாரிகளுக்கு நல்ல சம்பளத்தோட வேலைக்கு எடுக்கிறாங்க. எங்க கல்லூரி, எங்க பல்கலைக்கழகத்துல முடிச்ச மாணவர்கள் தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகள்லயும் நிறைய வேலைக்கு போறாங்க. அவங்க நல்ல வருமானம் நிறைய ஈட்டுறதை நம்மளால பார்க்க முடியுது. அதனால இது ஒரு உலக அளவுல தேவையுள்ள படிப்புன்னே நான் சொல்லலாம். ஓகே சார், இவ்வளவு நேரமா வழிகாட்டி நிகழ்ச்சியில மீன்வளம் சார்ந்த படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் குறித்து எங்களுடைய சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் OTFM நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம். திரும்பி வா, ஒன்று செய்து தெரிந்தது மாறி போகாதே. வருவதை நீ எதிர்கொண்டு பார்த்திடு, கோழையாகாதே. உன்னில் அர்த்தம் அதனித்தம் கொதிக்கட்டும், எண்ணிய எண்ணம் அது என்றும் ஜெயிக்கட்டும். தப்பேதும் இல்லை, நீ அப்பனுக்கு பிள்ளை. எதுக்குன்னு எதிரியே இல்லை, நம்பிக்கைக்குள் தடைகளே இல்லை. நிமிடம் ஏன் நொடிகளே போதும், நினைப்பதே வெற்றிதானே. எழுந்து வா, லா இல்லல்லா, லா இல்லல்லா லேயோ, லா இல்லல்லா, லா இல்லல்லா லேயோ, லா இல்லல்லா, லா இல்லல்லா லேயோ. நினைப்பதே வெற்றிதானே, எழுந்து வா. கண்ணால் வருவது ஏற்றுக்குள், கால் பதிவுகள் அழியாது. வான் வெளிவரை கொட்டுச் செல், உன் பரம்பரை முடிவேது. விழித்தவன் தூங்க கூடாது, எழுந்த பின் வீழுதல் ஆகாது. வராத பொழுது வருகிற பொழுது வாருக்குள், தராத ஒன்றை தருகிற நேரம் வா. பறந்து மண் மேல் இருந்து விண் போல் உயர்ந்து, எதிர்த்து நில், எதிரியே இல்லை.
அதுவே இறையருளும் உட்கொள் நினைத்ததை நடத்தி முன்னேறு நிலைக்கட்டும் நமது வரலாறு ஏதான போதும் விடுகிற பொழுது மாறும் எல்லோருக்கும் இங்கே இனி வரும் காலம் மாறும் ஆரம்பம் இது நிரந்தரம்தான் திரும்பி வாழ்வத்தை செய்து தெரிந்தது மாறி போகாதே வருவதை நீ என கண்டு பார்த்திடு கோழையாகாதே உன்னிலே ரத்தம் அது நித்தம் கொதிக்கட்டும் என்னையே எண்ணம் அதை என்றும் ஜெயிக்கட்டும் தப்பேதும் இல்லை நீ அப்பனுக்கு பிள்ளை எதிர்த்துங்கள் எதிரியே இல்லை நம்பிக்கைக்குள் தடைகளே இல்லை நிமிடம் ஏன் நொடிகளே போதும் நினைப்பதே வெற்றிதானே எழுந்து வா லாயில்லா லாயில்லா லேயோ லாயில்லா லாயில்லா லேயோ லாயில்லா லாயில்லா லேயோ நினைப்பதே வெற்றிதானே எழுந்து வா. வழிகாட்டி நிகழ்ச்சியில் இதுவரை மீன்வளம் சார்ந்த படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் குறித்து பொன்னேரி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் லா சுருளிவேல் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி என் பிரீத்தி.